மக்களே, என்னை பற்றி ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோ கொடுத்துடலாம் அப்படின்றதுக்காக எல்லா சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். நம்மளை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுக்கணும் இல்லையா? அதுக்கு தான். நம்மளுடைய சொந்த ஊர் பார்த்திங்கன்னா விழுப்புரம் டிஸ்ட்ரிக்கு. அங்கே நமக்கு ஒரு 2, 3 ஏக்கர் இடம் இருக்குது. ஆனால் என்ன பார்த்திங்கன்னா அது வந்து எல்லாமே வானம் பார்த்த பூமி தான். கரெக்டாக அந்த மழை பெய்கிறப்ப மட்டும்தான் வந்து நம்ம ஏதாவது பண்ண முடியும். மற்ற டைமில் ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் வந்து நம்ம மானாவாரி எதாவது மல்லாட்டை அந்த மாதிரி எதாவது போடுறதோட சரி. அதுக்கப்புறம் எதுவும் பண்ண மாட்டோம். நாங்கள் வந்து சின்ன வயசுலேயே வந்து சிட்டிக்கு வந்ததுனால வந்து அப்போ எல்லாம் அப்பா தான் பார்த்துட்ருப்பாரு. இப்போ ஒரு 2, 3 வருஷமா தான் இப்போது அதை பற்றி விவசாயத்தை பற்றி நான் பண்ணணும் அப்படின்ட்டு இப்போ நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் எனக்கு எப்போவுமே விவசாயத்து மேலே ரொம்ப ஆர்வம். சின்ன வயசுலேருந்தே ரொம்ப ஆர்வம். இந்த மாடு வளர்க்குறது, ஆடு வளர்க்குறது, அப்புறம் விவசாயம் பண்ணணும் அப்படின்றது. பட்டு சிட்டிக்கு வந்ததுக்கப்புறம் நான் படித்து முடிச்சதுக்கப்புறம் நான் வந்து ஒரு ஃபார்மசி கிராஜுவேட்டு. நான் படித்து முடித்தோடனே நான் வீட்டில் சொன்னது என்னென்னா, நான் ஊருக்கு போகிறேன், ஊரில் போய் விவசாயத்தை பார்த்துக்கிட்டு நான் அப்படியே அங்கேயே இருந்துக்கிறேன் அப்படின்னு தான் சொன்னேன். ஆனால் எல்லாம் என்னை பயங்கரமாக திட்டினாங்க. எதுக்கு அப்படி திட்டினாங்கன்றது எனக்கு இப்போ கூட புரியல. என்னடா பைத்தியம் பிடிச்சிருக்கான்ற அளவுக்கு கேட்டாங்க. ஏன்னா படித்தவன் போய் இந்தமாரி விவசாயத்தை பண்ண முடியுமா? விவசாயம் பண்ண போகிறேன்ட்டு அறிவு இருக்கா அப்படின்னு அவ்வளோ இது கேள்வி. ஆனால் எனக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்குது அவங்களுக்கு புரியல. அதனால் வந்து அந்த விஷயத்த அத்தோடு விட்டாச்சு. அப்போ அந்த ஊரில் அப்படியே நல்லா இருந்தது, அப்படியே இருந்தது. ஆனால் எனக்கு விவசாயத்தில் இருக்க ஈர்ப்பு மட்டும் எப்போவுமே இது வரைக்குமே குறையல. அதனால் இந்த விவசாய தேடல்ன்றது எப்போவுமே இருக்கும். நான் செய்கிறனோ இல்லையோ, பட் விவசாயத்தை பற்றி ஒரு தேடல் வந்து எப்போவுமே இருக்கும். விவசாயத்தினுடைய புதிய கருவிகள், இல்லை புதிய விஷயங்கள் என்னென்ன இருக்குது அப்படின்றத பற்றி எப்போவுமே ஒரு தேடல் இருக்கும். இந்த விவசாய மலர், அதாவது ஆனந்த விகடன் இருக்குது. விகடனில் வந்து இப்போ விவசாயத்தை பற்றி ஒரு புக்கு ஃபஸ்ட்டு போட்டாங்க. அது எப்போ போட்டாங்கன்னா, ஒரு பொங்கல் அன்னைக்கு முதல் பிரதி வந்து அவங்க வெளியிடுறாங்க. ஸோ இப்போ அது நடந்தது 15, 20 வருஷத்துக்கு முன்னாடி. 15 வருஷத்துக்கு முன்னாடி, 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது அது. பட் இன்றைக்கும் எனக்கு அது ஞாபகத்தில் இருக்குன்னா, எனக்கு வந்து அந்த அளவுக்கு விவசாயத்து மேலே இருந்த அந்த ஈர்ப்புனால. இப்போ தான் வந்து எல்லாமே நெட் இருக்குது, யூடியூப், வாட்ஸ்அப் எல்லாமே வந்து தேடுனா கிடச்சிரும். பட்டு அந்த பீரியட் 2005, 6 அந்தமாரி டைமில் பார்த்திங்கன்னா, அந்த அளவுக்கு ஒரு பெரிய இதெல்லாம் கிடையாது. ஸோ ஏதாவது விஷயம் தெரிஞ்சுக்கணுன்னா அந்தமாரி புக்கை வாங்கி படிக்கணும். அந்த புக்கை வாங்கி வச்சுட்ருப்போம். அந்தமாரி பண்ணுவோம். அந்த அளவுக்கு விவசாயன்றது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். ஸோ அதுக்கப்புறம் பல வருடங்களுக்கு அப்புறமா வந்து இப்போ தான் ஒரு 2, 3 வருஷமா விவசாயன்றத வந்து நான் தொடர்றேன். அது இல்லாமல் நம்ம ஊரில் வந்து வானம் பார்த்த பூமின்றதுனால வந்து ஒன்றும் பண்ண முடியாது. ஒரே ஒரு டைம் மட்டும் வேர்க்கடலை போடும், அதோட சரி. இங்கே அப்புறமா வந்து எங்கள் மாமா ஊரில் வந்து இந்த விவசாய நிலம் இருக்குது. அவருக்கு வந்து ஒரு 7, 8 ஏக்கரா இருக்குன்னு வச்சுக்கங்களேன். அதில் மரம் போட்டது போக மீதி ஒரு 3 ஏக்கரா வந்து நெல் வைப்பாங்க. அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா, அவங்க அப்பா தான் பார்த்துக்கிட்டு இருந்தார். ஸோ அவங்க அப்பா தவறுனதுனால வந்து போன வருஷத்துலேருந்து வந்து அவர் பார்த்துக்க வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. ஸோ அவர் பார்த்துக்கணுன்னா அவரும் விவசாயத்தில் பெரிய அனுபவம் இல்லை. அதனால் வந்து என்ன பண்ணுறதுன்னு அவருக்கும் தெரியாது. பட்டு எனக்கு வந்து விவசாயத்து மேலே ஈர்ப்பு ரொம்ப இருக்குது. எனக்கும் அனுபவம் கிடையாது வச்சுக்கோங்க. போன வருஷம் தான் முதல் முறையாக வந்து பயிர் வைக்கிறது வந்து ஆரம்பிக்கிறேன். ஆனால் எனக்கு அனுபவம் இல்லாட்டினாலும், அந்த விவசாயத்து மேலே அந்த ஈர்ப்புன்றதுனால வந்து நானும் அதை பண்ணலாமாம்மா, நான் என்ன பண்ணலாம் சொல்லலாம், செய்யலாம். நான் சொல்கிறேன் அதுமாரி பண்ணுங்க நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் ஒரு வாலண்டியராக எதுவும் எதிர்பார்க்கல. ஒரு நல்ல ஒரு வாலண்டியராக போய் நான் பண்ணலாம், வாங்க அப்படின்ட்டு நான் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஆனால் இது என்ன ஆச்சுன்னா வந்து, ஃபஸ்ட்டு அவங்க என்ன நினைக்கிறாங்கன்றத விட, நம்ம என்ன சொல்கிறோன்றத கேட்குறத விட, அவங்க என்ன நினைக்கிறாங்கன்றத விட, ஊரெல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்ற மாரி தான் வந்து அப்படி போச்சு. ஃபஸ்ட்டு ஊரில் இருக்கவங்கலாம் என்ன பண்ணுறாங்க, எப்படி செய்கிறாங்க, அதேமாரி தான் நம்மளும் செய்யணும் அப்படின்ற அளவுக்கு பண்ணார். முதல் விஷயம் என்னென்னா, நான் வந்து ட்ரம் சீடர் அந்த மாரி வந்து ஊறிட்டிடலாம். ஏன்னா விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ செலவு மிச்சப்படுத்துகிறோமோ, அதுக்கு அது வந்து லாபத்து கணக்கில் தான் வைக்கணும். அதனால் வந்து செலவு கம்மி பண்ணணும், அதுக்கான வழிமுறையெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொன்னா, அவரு இல்ல அதெல்லாம் சரிப்படாது, அதெல்லாம் ஓட்டப்படாது. உனக்கு ஒண்ணும் தெரியாது, நீயே வச்சதில்ல, அப்புறம் நீ இதெல்லாம் செய்யணும், அப்படி செய்யணும்னு சொன்னா எப்படி செட் ஆகும்? ஊர்லலாம் இதான் வைக்கிறாங்க. ஊர்லலாம் வந்து நாற்று விட்டு நடவு தான் நடுவாங்க. அதனால் அப்படி தான் பண்ணணும் அப்படின்னு அவரு வந்து ஒரே முடிவா சொல்ட்டாரு. அதனால வந்து எனக்கு ஒண்ணும் புரியல. சரி, நாற்று விட்டு அப்படியே நட்டுருவோம் அப்படின்ட்டு முடிவு பண்ணோம். ஆனா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இந்த ட்ரே நாத்து, இந்த பாய் நாத்து அதெல்லாம் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு.
ஸோ ஊரில் வந்து ஒரு சிலர் வந்து அந்த பாய் நாட்டங்கள் விடணும்னு சொல்கிறாங்க. ஸோ அப்புறமா வந்து அவங்க அம்மா என்ன சொன்னாங்கன்னா, "இந்தமாரி இப்போ வைக்கிறாங்க, அந்தமாரி விட்டுடலாம்" அப்படின்னு சொன்னாங்க. அப்புறமா வந்து சரி அந்தமாரி பண்ணிவிடுவோம் அப்படின்ட்டு அப்புறம் பாய் நாத்தங்கால் மாரி போடலான்ட்டு அதுக்கப்புறம் அந்தமாரி பாய் நாத்தங்கால் போட்டோம். பாய் நாத்தங்கால் போட்டா அது ஒரு குறிப்பிட்ட டைம்க்குள்ளேயே நம்ம பிடுங்கிட்டோம் இல்லையா? அப்போ நம்ம இல்ல ஒரு 18 நாளுக்குள்ள நட்டுடணும்மா அப்படின்னு சொன்னா, அதுக்கு அவன் வந்து இல்ல நார்மலா நாத்து வந்து ஒரு 30 நாள், 25 நாள் அப்படி ஆகணும். அதுக்கப்புறம் தான் நடணும் அப்படின்னு பேசுனாங்க. இந்த மாரி நம்ம ஒவ்வொரு டைமும் சொல்றப்பயும் பார்த்தீங்கன்னா, அவங்க என்ன சொல்றாங்க, ஊர்ல என்ன பேசுறாங்க, ஊர்ல எல்லாம் எப்படி செய்றாங்க, அப்படிதான் செய்ய முடியும் அப்படின்ட்டு, அதே மாரி ஒவ்வொரு முறையும் பார்த்தா, நம்மளே வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அவங்களுக்கு ஏத்த மாரி சரி ஒவ்வொரு முறையும் வளைஞ்சு வளைஞ்சு கொடுத்து ஏதோ ஒண்ணு பண்ணிட்டே இருக்க மாரி இருந்தது. பாய் நாத்தங்காலு அது என்னன்னா, பிளாஸ்டிக் சீட்ட போட்டு பண்ணோம் இல்லையா, அந்த மாரி. அது என்ன ஆச்சுன்னா, கொஞ்சம் மண்ணு கொஞ்சம் ஜாஸ்தி போட்டோமா, இல்ல மண்ணு கரெக்ட்டா தான் இருந்ததா என்னான்னு தெரியல. ஒரு சில இடத்துல மண்ணு ஜாஸ்தியும் கம்மியாம ஆயிடுச்சு. அதனால என்ன ஆச்சுன்னா, அது எடுத்து நடுறதுக்கு அத வெட்டி எடுத்துன்னு போய் நடுறதுக்குள்ள பார்த்தா அவ்ளோ வெயிட்டு. அது போதும் போதும்ன்னு ஆயிடுச்சு. அத நட்டு முடியறதுக்குள்ள, நடவு பண்ணுறதுக்குள்ள போதும் போதும்ன்னு ஆயிடுச்சு. ஒவ்வொருத்தரும் அப்புறமா இது பண்ணாம இருந்திருக்கலாம், அப்படி பண்ணியிருக்கலாம், இப்படி பண்ணியிருக்கலாம் ஒவ்வொருத்தரும் ஒரு விதமா பேச ஆரம்பிச்சாங்க. சரி நம்மளும் அதான் முதல் முறை பண்றதுனால, சரி இது இந்த அளவுக்கு வெயிட் ஏற்றிறக்கூடாது. நம்ம இன்னும் கொஞ்சம் கம்மியா போட்டுருக்கணும் அப்படின்னு நெனச்சேன். அப்புறம் ஒரு வழியா அத நட்டு முடிச்சாச்சு. அ ஒ சாப்பிடுறதுக்காக வேண்டி ஆர்.என்.ஆர் அத போட்டோம். ஏன்னா ஆர்.என்.ஆர் வந்து சுகர் ஃப்ரீ இல்லையா? சுகர் ஃப்ரீன்றத விட கிளைசெமிக் இண்டெக்ஸ் வந்து ரொம்ப லோவா இருக்கு. அதனால என்னன்னா வந்து சுகர் பேஷண்ட் எடுத்தோம்னா சர்க்கரை அவ்வளோ ஏறாது அப்படின்றதுனால வந்து இப்போ ஒரு சிலருக்குலாம் இருக்கு இல்லையா? அதனால நம்ம வீட்லயும் ஒரு சிலருக்கு இருக்கு. அதனால சரி அந்த மாரி போட்டுக்கலாம். அதான் எல்லாருக்கும் யூஸ் ஆகுன்ட்டு அந்த மாரி போட்டோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் குண்டு போட்டோம். ஒரு பாதி குண்டு, ஒரு பாதி வந்து சாப்பாட்டுக்கு. அப்படின்ற மாரி வச்சோம். எனக்கு வந்து இயற்கை விவசாயத்தில தான் இன்ட்ரெஸ்ட்டு. விவசாயம் அப்படின்னாலுமே இயற்கை விவசாயம் தான். பல 1000 வருஷமா வந்து நம்ம இங்க விவசாயம் பண்ணிட்டுருக்கோம். யாரும் வந்து இந்த மருந்து, உரம் இப்படி போட்டு தான் விவசாயம் பண்ண முடியும் அப்படின்ற அளவுக்கு யாருக்கும் அப்படி சொல்லி இந்த அளவு ஜென்ரேஷன் மாறி போயிருக்குன்னா, எனக்கே ஆச்சரியமா இருக்கு. ஒருத்தர் கூட வந்து இயற்கையா பண்ண முடியும் அப்படின்ற நம்பிக்கை வந்து இல்லாம தான் இருக்காங்க. ஊர்ல பேசின அத்தன பேருமே வந்து மருந்து போடாட்டினால ஒண்ணும் விளையாது அப்படின்னு தான் பேசினாங்க. நமக்கு இயற்கை விவசாயம் தான் பிடிக்கும். அதனால நான் இயற்கையா பண்றது தான் சரி. இல்லாட்டினா அது அந்த மாரி பண்றது தான் என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு நான் சொல்றேன், சரி சாப்பிடுறதுக்காகவும் வந்து இயற்கையா வச்சுருவோம். மத்தது குண்டுக்கு வந்து கீழ ஓடக்காலையில தண்ணி அப்படியே பாயும் லைனா. அது இவனும் சரி உரம், மருந்தெல்லாம் அடிச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு ரைட் ஓகே அப்படின்னு சரின்ட்டு ஒத்துக்கிட்டாங்கன்னு வச்சுக்கங்களேன். ஆனா அப்பயும் வந்து பெரிய எதிர்ப்பு. அதெல்லாம் இயற்கையால ஒண்ணும் பண்ண முடியாது. அதெல்லாம் செய்ய முடியாது, விளையாது. அப்புறம் வேஸ்ட்டா போயிடும். ஒரு போகமே வேஸ்ட்டா போயிடும் அப்படி இப்படின்னு பேசிட்டு இருந்தாங்க. இருந்தாலும் சரி நம்ம பேச்சு கேட்டுக்கிட்டு ஒரு இது மட்டும் சரி பரவால்ல 2 துண்டு மேல மட்டும் நீங்க வைங்க அப்படின்னு சொல்லி விட்டாங்க. சரின்னு அந்த 2 துண்டு மட்டும் நான் வந்து இயற்கையான இடுபொருட்கள் குடுத்து, அடி உரம் கூட எதுவுமே போடல. சரி பரவால்ல அப்படின்ட்டு இயற்கையான இடுபொருள் குடுத்து அப்படியே வளர்த்துக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்க. வர வாரம் தேவையான அளவுக்கு ஒரு இடுபொருள் குடுத்துட்டு இருந்தேன். அது 1 மாசம், 1 1/2 மாசம் பெருசா தெரியலையே பாரேன் அப்படியே தான் இருக்காம இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரி அதெல்லாம் வந்துரும் ஒண்ணும் பிரச்சனை இல்லன்னு சொல்லிட்டு விட்டேன். அப்ப என்ன பண்ணாங்கன்னா, கீழ இருக்க இதுக்கு வந்து உரம், மருந்துலாம் அடிக்கிறதுனால வாங்கின்னு வருவாங்க. அதையும் நம்ம வாங்கின்னு வந்து தான் குடுப்போம். ஒரு டைம் என்னாச்சுன்னா, ஒரு டைம் வாங்கின்னு வந்து போடுறப்போ கொஞ்சம் மீந்திருக்கு. அத என்ன பண்ணாரு, நான் மேல வந்து போட்டு விட்டாரு. அந்த ஓரத்த எடுத்தாந்து போட்டு ஃபுல்லா ஒரு பாதி போட்டு விட்டாரு. மீதி இருக்குன்ட்டுன்னு ஒரு பாதி போட்டு விட்டாருன்னு வச்சுக்கங்க. நான் அடுத்த நாள் வந்து பார்க்குறேன், அடுத்த நாள் இல்ல. அப்பயே கொஞ்ச நாள் கழிச்சு காலைல வேலைய முடிக்கிறாங்க. சரி நான் மதியமா, சாயங்காலமா வந்து பார்க்குறேன். பார்த்தா, இந்த வயல்ல நெறைய இந்த புழுக்கள்லாம் வந்து இறந்து போச்சு. மண்புழுக்கள்லாம். ஸோ இந்த வீடியோல உங்களுக்கு தெரியும். அந்த மண்புழுக்கள்லாம் இறந்திருந்தோனே எனக்கு ரொம்ப ஒரு வேதனை. ஏன்னா வந்து ஏன் இப்படி இறந்துச்சு அப்படின்னு எனக்கு ஒண்ணும் புரியல. இவங்க வந்து அந்த மீதியான அந்த உரத்த அந்த இதெல்லாம் வந்து இங்க போட்டாங்கன்னு எனக்கு தெரியாது. அதனால இது எப்படி இறந்துச்சு? ஏன் இறந்துச்சு? ஏன் இப்படி இவ்ளோ இறந்து கிடக்குது? நம்ம பார்க்குற இடமெல்லாம் 1, 2 குட்டி குட்டியா, குட்டி குட்டியா அது 1 1/2 மாசன்றப்போ அப்பதான் வந்து இயற்கையா உருவாக்குனதுனால கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்துட்டுருக்கு. எப்படி இறந்துச்சுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. அப்புறமா தான் யோசிச்சேன். ஒருவேளை இவங்க ஏதாவதும் உரத்த அதில போட்டுருப்பாங்களோ! அதனால இறந்துட்டுருக்குமோ! அப்டின்ட்டுன்னு. அப்புறமா போய் கேட்டா, "இல்ல, இல்ல அதெல்லாம் ஒண்ணும் போடல" அப்படின்னு சமாளிச்சாரு. "இல்ல இறந்து போயிருக்கு இவ்ளோ மண்புழுக்கள்லாம்" அப்படின்னோனே, "இல்ல ஒரு வேள நீங்க தான் குடுக்குறல அந்த அந்த பொருளு அந்த இடுபொருளே வந்து அந்த மாரி ஆயிருக்கும்." நான் ஹியூமிக் ஆசிட் குடுத்தேன். ஒருவேள நம்ம ஹியூமிக் ஆசிட் குடுத்ததுனால அப்படி ஆயிட்டுருக்குமோ கூட நான் நெனச்சுக்கிட்டேன்.
பட் அப்புறமா தான் அடுத்து அடுத்து அந்த பசங்ககிட்ட பேசுகிறப்போ அப்படி பேசுகிறப்போ, இல்ல கொஞ்சம் மிச்சம் இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு வேளை அந்த ஆள் வந்து எடுத்துன்னு போய் மீதி தான் இருக்குது. அது எடுத்துன்னு ஒரு சும்மா ஒரு அரை அணை கூட இருக்குது. அத எப்படி சும்மா விசிறி விட்டு போவோம். அது என்ன உரம் தானே அப்படின்னு சொல்லிட்டு போட்டு விட்டாரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அந்த மாரி பண்ணவுடனே எனக்கு ரொம்ப மனவேதனையா, வருத்தமா இருந்தது. அதுக்கப்புறம் உங்க இஷ்டத்துக்கு பண்ணிக்கிறீங்க, நீங்க பண்ணிக்கங்க. என்னைய கூப்பிடாதீங்க தயவு செஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுக்கப்புறம் வரல அப்படின்னு சொல்லிட்டு விட்டேன். அப்புறமா வீட்ல எல்லாம் பேசி என்ன சரி நம்ம வைக்கிறோம்னு சொல்லி முடிவு பண்ணிட்டீங்க. அவருக்கும் தெரியாது. நீங்க சொல்றேன்ட்டுருக்க நம்பி தான் வச்சோம் இந்த முறை. அடுத்த முறை வேணா யாருன்னா வைக்கட்டும் அப்படின்னா விட்டுறோம் வைக்கட்டும்னு விட்டுருவோம். அந்த முறை நீங்க வச்சீங்க. அதனால இந்த முறை வச்சு குடுத்துட்டு போயிடுங்க. என்ன பண்ணணுமோ பண்ணி சரியா பார்த்து குடுத்துங்க அப்படின்னோனே, வேற வழி இல்லாம திருப்பணும் வந்து நம்ம போய் அதே கன்டினியூவா பண்ணி அந்த ஆர்என்ஆர் அது பெரு அந்த ஒரு 50 சென்ட் இருக்கும். அதில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 11, 12 மூட்டை விளைஞ்சது. சரி ரைட் ஓகே. நம்ம இப்ப தானே ஆரம்பிக்கிறோம். வந்த வரைக்கும் சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்லிட்டு, அத பண்ணி குடுத்தேன் வச்சுங்க. இதுதான் மக்களே போன முறை நான் விவசாயம் பண்ணது. ஸோ இனிமே நம்ம விவசாயம் பண்ணோம்னா, அதுவும் இயற்கை விவசாயம்னா கண்டிப்பா வந்து முழு முடிவு நம்மளே எடுக்கணும். அதனால வர சாதக பாதகங்கள் நம்மளே செய்றோம் அப்படின்ற மாரி பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டு, அத்தோட விட்டேன். இதுதான் என்னை பத்தி இது.